பாவத்தின் சம்பளம் எரி நரகம்தான் நிச்சயம். பாவத்தின் சம்பளம் எரி நரகம்தான் நிச்சயம். சத்திய தேவனின் கிருபையோ நித்திய ஜீவனை அருளுமே. சத்திய தேவனின் கிருபையோ நித்திய ஜீவனை அருளுமே. இந்த காலம் பொல்லாதது, உன்னை கர்த்தர் அழைக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா உன்னத நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். பரிசுத்த வேதாகமத்தில் நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம். ஒருவனும் தொடாதிருந்தும் துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள், நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாயிருக்கிறார்கள். உதாரணத்திற்கு நாம் பார்க்கும் பொழுது, சிறு பிள்ளைகள் ஏதாவது ஒரு தவறு செய்யும் போது அல்லது அவர்கள் நிமித்தம் ஏதாவது ஒரு நஷ்டம் உண்டாய்விட்டால் நாம் எதுவும் சொல்வதற்கு முன்பாகவே மிகுந்த பயந்த ஒரு முகநாடியை கொண்டு அவர்கள் அழ ஆரம்பித்து விடுவார்கள். இதற்கு காரணம் அவர்களுக்கு ஒரு குற்ற உணர்வு காணப்படுகிறது. ஆனால் பெரியவர்களாகிய நாமோ வேறு விதமாய் நடந்து கொள்வோம். குற்ற உணர்வு மனுஷனுடைய இருதயத்திலே அப்படிப்பட்ட ஒரு பயத்தை உண்டாக்குகிறது. அதனாலே நாம் ஓட ஆரம்பித்து விடுகிறோம். தேவன் புசிக்க வேண்டாம் என்று சொன்ன கனியை புசிப்பதற்கு முன்பாக ஆதாமும் ஏவாளும் எந்த ஒரு அச்சமில்லாமல் தேவனுக்கு முன்பாக வந்தார்கள். காரணம், அந்த கனியை புசிப்பதற்கு முன்பாக அவர்கள் நீதி உள்ளவர்களாய் உண்மை உள்ளவர்களாய் இருந்தார்கள். அந்த தோட்டத்திலே அவர்களுடைய செயல்கள் எல்லாம் பயமற்றதும் உத்தமமாயிருந்தது. ஆனால் அவர்கள் தேவனுடைய கட்டளைகளை மீறினார்கள், பாவத்திற்கு உள்ளாக விழுந்தார்கள். அவர்களை யாரும் பின்தொடராத போதிலும் அவர்கள் தேவனுடைய பார்வையிலிருந்து தூரமாய் ஓடினார்கள். ஒரு மரத்திற்கு பின்பாக போய் ஒளிந்தார்கள். இதுக்கு பின்பாகவும் அந்த குற்ற உணர்வுதான் காரணமாயிருக்கிறது. சரளமாய் சொல்ல வேண்டுமேயானால் பாவம் ஒரு மனுஷனை பயப்படுகிறவனாய் மாற்றிவிடுகிறது. உண்மை என்னவென்றால், பாவம் செய்கிறவர்களின் மேல் தேவனுடைய கோபம் சதா காலத்திற்கும் உண்டாயிருக்கும். அவர்கள் இந்த பயத்தின் நிமித்தமாய் ஓடிக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் இப்படி பயந்து ஓடுகிறது ஒரு விடை இல்லையே. ஆனால் உண்மையிலேயே இதற்காக சிலுவைக்கு சமீபமாய் நாம் வர வேண்டும். சிலுவையிலே வடிகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் குற்றமற்ற கரையற்ற இன்னும் விலை உயர்ந்த இரத்தம் நம் பாவங்களை கழுவி சுத்திகரிக்கிறது. நம் இருதயத்தில் இருக்கிற குற்ற உணர்வையும் பயத்தையும் நீக்கி போடுகிறது. தேவனுடைய வீட்டிலே எந்த அச்சமில்லாமல் வருவதற்கு உதவி செய்கிறது. நாங்கள் தேவனிடத்தில் வேண்டிக் கொள்கிறோம், உங்களுக்கும் தேவனிடத்திலிருந்து இந்த நிச்சயம் கிடைக்க வேண்டும் என்று.